ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொச்சிச்சை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இதை பெருசாக்க போகிறோம். ஏன்னா இப்போ இலை உதிர் காலம் முடிஞ்சிட்டு இப்போ புதுசாக தொடங்குது. அதனால் இதில் இருக்க மொத்த முட்டையும் எடுத்துகிட்டு வெளியே கூட்டில் மாட்டிட்டு இதில் இருக்க தேனை புட்டையும் எடுக்க போகிறோம். இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதானே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க இடையில. இது தாங்க நேரத்தை வச்சுருந்தோம். நேரத்தை ஒரு வீடியோவில் இதை காட்டியிருப்பேன். இப்போ அது ஃபுல்லாகவே நுரைஞ்சிடுச்சு. அதனால இந்த பானையை மாற்ற போகிறோம். இந்த பானையை உடச்சி தான் உள்ள இருக்க இதெல்லாம் வெளியே எடுக்க முடியும். அதனால இப்போ நம்ம உடைக்கிறோம். இப்போ இதில் இருக்க தேனெல்லாம் ஃப்ரெண்டில் இருக்க தேனெல்லாம் நம்ம இப்போ முதல்ல எடுப்போம். வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ளே இருக்க தேனையும் எடுக்கிறோம். இப்போ ரப்பர் மரம் திழுக்கிற இது காலங்கிறதுனால இப்போ இதில் நுரைச்சி தேன் அடங்கியிருக்கோம். அதனால நம்ம இப்போ அதிகமான அளவில் தேன் எடுக்கலாம். அதனால் நாங்கள் இப்போ இதை எடுத்துகிட்ருக்கோம். இது சின்ன பாத்திரங்கள் நிறையா கொஞ்சமாக தான் கிடைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இதை எடுத்துப்போ அந்த பானையை உடச்சிட்டு அதுலேன்னு மொத்தமாக கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல்லாகவே இப்போ புரிஞ்ச குஞ்சுக்களாக இருந்தது ஃபுல்லாக. அதில் நம்ம தனியாக எடுக்கவே ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து மொத்தமாக இவ்வளோ தான் தேனி கிடச்சிச்சு. இந்த தேனி போதுமானது மருந்துக்கு. இது பல பேர் விஷங்கிறது சொல்கிறாங்க, ஆனால் இது விஷமே கிடையாது. இந்த பூச்சி இது ரொம்பவே ஊட்டச்சத்துடைய தேன். அங்கே பாருங்கள், தேனீச்சிங்க எல்லாம் மகரந்தத்தை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ தாங்க கூடு மாட்டினதுனால இப்போ வெளியே போயிட்டுருக்கு தேனிகள் எல்லாம் அட் டைமில் வந்துட்டுருக்கு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அடியை காட்சி எங்கேயும் பார்க்க முடியாது.